ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம லீட்கோடோடைய ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் லீட்கோடோட ப்ராப்ளம்ஸ் பேஜில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ராப்ளம் 2 சம்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். நான் எல்லா ப்ராப்ளமுக்கும் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட டேரெக்டாக நீங்கள் அந்த ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி ஈஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பிள் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ எல்லா ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளமுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளமில் என்ன நம்மளுக்கு கேட்குறாங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து படிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் நம்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க, அதோட நேம் வந்து நம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு இன்டீஜர் டார்கெட் அப்படின்னு ஒரு இன்னொரு வேரியபிள், இன்டீஜர் வேரியபிள் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரிட்டர்ன் இண்டிசஸ் ஆஃப் த 2 numbers சச் தட் தே ஆட் அப் டு டார்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு அரே கொடுத்துருக்காங்க, ஒரு டார்கெட்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த அரேயில் வந்துட்டு 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பரை வந்து ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டார்கெட் வரும். ஸோ அந்த 2 நம்பர் எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா you may assume that each input would have exactly one solution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த அரேவில் வந்து 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பர் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டார்கெட் அப்படின்ற வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி 1 சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூ மே நாட் யூஸ் த சேம் எலிமெண்ட் ட்வைஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வேளை டார்கெட் வந்து 10 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அரேயில் வந்துட்டு 5 இருக்குது அப்படின்னா நம்ம அதே 5வே 2 வாட்டி ஆட் பண்ணி நம்ம டார்கெட்டில் வந்து 2ஐயும் ஆட் பண்ணி நம்ம சம் வருதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் சொல்லியிருக்காங்க யூ மே நாட் யூஸ் த சேம் எலிமெண்ட் ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூ கேன் ரிட்டன் த ஆன்சர் இன் எனி ஆர்டர். ஓகே, அந்த நம்பர்ஸ் வந்து எந்த ஆர்டரில் வேணால் நம்ம ரிட்டன் பண்ணலாம். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 நம்பர் இருக்குது இந்த அரேயில். நம்மளுக்கு டார்கெட் வந்து 9 கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம்பிளை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு ஹியூமனாக நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா எப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸோ நமக்கு டார்கெட் வந்து 9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா எந்த நம்பர் 2 நம்பர் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 9 வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக இப்போ 2ம் 7ம் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 9 வருது. அந்த 2 நம்பரும் எந்த இண்டெக்ஸில் இருக்குது? 0 and 1ல் இருக்குது. ஸோ அதனால் அவுட்புட்டில் வந்து நம்ம 0 1 அப்படின்னு ஒரு அரேவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3 to 4 அப்படின்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 6 வருது? 4ம் 2ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 6 வருது. ஸோ அது ரெண்டும் வந்து 1 and 2 இண்டெக்ஸில் இருக்குது. அதனால் நம்ம 1 and 2 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம நம்பர்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கும் இந்த அரேஸில், அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும் இல்லையா? ஒரு வேளை வந்து இப்போ இன்டீஜர்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்டீஜர் வந்து 10 to the power of 9 வேல்யூஸ் தான் ஹோல்ட் பண்ண முடியும். பட் வந்து அவங்க 10 to the power of 12 அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இன்டீஜர் யூஸ் பண்ண முடியாது. அதை விட அதிகமாக ஹோல்ட் பண்ணுற மெமரி உள்ள ஒரு வேரியபிள் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்ற இந்த செக்ஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த அரேயோட லென்த் வந்து 2லேருந்து 10 to the power of 4 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஒவ்வொரு நம்பரும், அதாவது இந்த நம்பர்ஸுங்கிற அரேயில் வந்துட்டு எந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ எடுத்தாலும் -10^9லேருந்து 10^9 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே டார்கெட்டும் -10^9லேருந்து 10^9 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி ஒன் வேலிட் ஆன்சர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் ஆக்கிருச்சு. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த 2 நம்பரோட இண்டெக்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, கேன் யூ கம் அப் வித் an algorithm that is less than O of n square டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, இது வந்து நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டிலாம் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருக்கிறதுலே சிம்பிளான சொல்யூஷனை வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஃபாலோ அப்பை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது எப்படி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த அரேவை நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இதான் டார்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும் சச் தட் அதை 2ஐயும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்னொரு வேல்யூவை சூஸ் பண்ணலாம். அது 2ஐயும் நம்ம ஆட் பண்ணிட்டு இந்த வேல்யூ வருதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா 2 + 4 வந்து 6 தான் வருது, நம்மளுக்கு 9 வரல. இப்போ வந்து நம்ம எல்லா காம்பினேஷன்ஸையும் நம்ம செக் பண்ணணும் இல்லையா? அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து
நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த 4 சூஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த எலிமெண்ட்டை நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ 2ஐயும் 1ஐயும் நம்ம ஆட் பண்ணோன்னா 3 தான் வருது, நம்மளுக்கு 9 வரல. அதனால் மறுபடியும் இந்த ஆரோவை 1 வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா இப்போ 2ம் 5ம் இருக்குது. 2 + 5 வந்து 7 வருது. இப்போ வந்து 9 வந்து ஈக்குவலாக இல்லை மறுபடியும். அடுத்து வந்து நம்ம மறுபடியும் அடுத்த எலிமெண்ட் போனோன்னா 2 + 3 5 வருது, நம்மளுக்கு 9 கிடையாது. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது போகிறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த 2ஓட எதையுமே நம்மளால் பேர் பண்ண முடியல. ஸோ நம்ம ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 2ன்னு எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து எந்த எலிமெண்ட்டை சூஸ் பண்ணாலும் அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9 வரல. அதனால் இந்த ஃபஸ்ட் ஆரோ வந்து இப்போ நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மூவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த எலிமெண்ட்டுக்கு அடுத்த எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பேரையாக நம்ம சூஸ் பண்ணி அதை ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4 + 1 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 5 தான் வருது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மறுபடியும் நம்ம மூவ் பண்ணோன்னா 4 + 5 வந்து இப்போ 9 வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஷனும் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சரை கொடுக்குது. ஸோ இந்த 2 கரெக்டாக நம்மளுக்கு எந்த இண்டெக்ஸில் நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும், இது வந்து நம்மளுக்கு 0 1 2 3 தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம 1 and 3 அப்படின்னு அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதை நம்ம வந்து எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஆரோ பார்த்தோம் இல்லையா, அந்த 2 ஆரோவையும் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லூப் எழுதிக்கலாம். ஃபார் அப்படின்னு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆரோவுக்கு வந்து ஐ அப்படின்னு நேம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து நம்ம போகணும். அதனால் நம்ம இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இண்டெக்ஸ் 0லேருந்து எது வரைக்கும் போகணும், எல்லா நம்பரையும் நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா. அதனால் i <, இந்த அரேயில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை எலிமெண்ட் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நம்பராக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதனால் i < nums.size of அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்தோன்னே என்ன ஆகும், இப்போ இந்த அரேயில் 5 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா i < 5 ஆகிடும். ஸோ இந்த i 0லேருந்து 1 2 3 4 ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொன்று இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும்போது ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஒவ்வொரு வாட்டி இந்த லூப்பில் வந்து நம்ம i ++ பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரேவை நம்ம ஃபஸ்ட்டு ஆரோவை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது ஆரோவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் இன்னொரு லூப்பை க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஆரோவுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்னா ஜே அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஜே = இப்போ ஜே வந்து எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆரோவை ஃபஸ்ட் ஆரோவை எங்கே ஃபிக்ஸ் பண்ணோமோ அதுக்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா. ஏன்னா நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த பேரை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏன்னா 2 வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வச்சுருக்கும் போது 4 வந்து நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். அதனால் மறுபடியும் நம்ம பின்னாடி போய் செக் பண்ண வேணாம். ஸோ ஃபஸ்ட் ஆரோவை எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம ட்ராவல் பண்ணால் போதும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜே வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ எங்கே இருக்கோ அதுக்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜே = i + 1 அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு அரேயோட எண்டிங் வரைக்கும் நம்ம போகணும். ஸோ ஜே < nums.size அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஜேவும் வந்து 1 by 1 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆரோ வந்து மூவ் ஆகும் கரெக்டாக. எல்லா எலிமெண்ட்டும் வந்து 1 by 1 நம்ம செக் பண்ணிடுவோம். எல்லா பேரையும் வந்து நம்மளுக்கு செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பேர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த டார்கெட் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இதுக்குள்ளார பண்ணலாம். ஸோ இஃப் நம்ஸ்ன்ற அரேயில் வந்துட்டு ஐயில் இருக்கிற எலிமெண்ட்டையும் நம்ஸ்ன்ற அரேயில் வந்துட்டு ஜேயில் இருக்க எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டார்கெட் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த 2 இண்டெக்ஸையும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. அதனால் அது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து வெக்டாரை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம புதுசாக ஒரு வெக்டாரை க்ரியேட் பண்ணி அதில் வந்து 2 இண்டெக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். பட் இதை சிம்பிளாக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக வந்து கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுமோ அதை கொடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் வந்து நம்மளுக்கு வெக்டாரை க்ரியேட் பண்ணி அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணணும்னா ஐயில் இருக்க எலிமெண்ட்டையும் ஜேயில் இருக்க எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டார்கெட் வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா i, j அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இந்த எலிமெண்ட் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஐயும் ஜேயும் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எழுதியிருக்க சொல்யூஷன் வந்து கரெக்டாக இருக்கா, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் நம்ம அதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரன் கோட் அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோடு கம்பைல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நம்ம சொல்யூஷன்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும்தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஆனால் சம்டைம்ஸ் வந்து இந்த இஃப் கண்டிஷனே எப்போயுமே வந்து ட்ரூ ஆகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே நடக்காது. அதனால் நம்ம வெளியிலையும் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும். நம்மளுக்கு தெரியும் இந்த கொஷினில் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கம்பைலருக்கு அது தெரியாது இல்லையா. அதனால் அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. நம்ம வந்து வெளியில் வந்து ஒரு
ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு. ஸோ நம்ம கம்பைலருக்காக நம்ம சும்மா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி எம்டியாக கொடுத்துக்கலாம். பட் இது வந்து நடக்கவே நடக்காது எப்போதும். ஏன்னா இவங்க கொஷின்லேயே சொல்லிட்டாங்க எப்போதுமே வந்து எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஏதாவது ஒரு கேஸில் வந்து ட்ரூ ஆகிடும். அதனால் இங்கேயே வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிடும், நம்மளுக்கு இங்கே வெளியில் வரவே வராது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ரன் பண்ணோன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிள் கேஸில் வந்து நம்மளுக்கு ரன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ 2 7 11 15 9 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம கோடு வந்து கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி 0 1 அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கோடை சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கோடு வந்து மற்ற டெஸ்ட் கேஸில் இவங்க வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் மட்டும் ரன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்மளுக்கு ரன் பண்ணி நம்ம சொல்யூஷன் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கோடு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த கோடோட காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா நம்ம O(n)² அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ஸ் அப்படின்ற இந்த அரேயில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை வாட்டி இந்த ஃபஸ்ட் லூப் ரன் ஆகும். இந்த ஃபஸ்ட் லூப் ரன் ஆகும்போது அதோட ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் மறுபடியும் அந்த நம்ஸோட அரேயில் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம ரன் பண்ணுறோம் இல்லையா. அதனால் இப்போ இந்த நம்ஸோட சைஸ் வந்துட்டு n அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லூப் வந்து n டைம்ஸ் ரன் ஆகலாம், இந்த லூப்பும் வந்து நம்மளுக்கு n டைம்ஸ் ரன் ஆகலாம். ஸோ n × n நம்மளுக்கு n² டைம்ஸில் ரன் ஆகும். ஸோ அதை தான் வந்து இவங்க ஃபாலோ அப்பாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேன் யூ கம் அப் வித் அன் அல்காரிதம் தட் இஸ் லெஸ் தென் O(n)² டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து நம்ம O(n)²க்கு கம்மியாக பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் வந்து ஒரு ஹிண்ட்டை வந்து நான் கமெண்ட்டில் கீழே பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனையும் நான் வந்து மேபி கொடுக்குறேன் கமெண்ட்லேயே. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி வந்து நம்ம n²லேருந்து கம்மியாக பண்ண முடியும் அப்படின்னு. பட் இந்த கொஷின் வந்து நம்மளுக்கு n² பண்ணாலே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம சீரீஸோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டோம். ஹோப்ஃபுல்லி இந்த வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் ஈஸியஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போக போக இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ உங்களால் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக கிவ் அப் பண்ணாதீங்க. சொல்யூஷனை பாருங்கள், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் கண்டினியூஸாக நான் பண்ணுற எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த எண்ட் ஆஃப் த சீரீஸில் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.